அன்பிற்கினியவர்களே, என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும். ஒரு பயணி நீண்ட அலக்களிப்புக்கு பின் வீட்டின் வாசலில் நிற்கிறான். கதவு திறக்கிறது. உள்ளே வெளிச்சம், வெம்மை, அன்பின் மனம், பாதுகாப்பு. வீட்டின் உரிமையாளர் உன் உறைவிடம் இங்கேதான் என்று அழைக்கிறார். இனி அந்த வீடு அந்நியமல்ல, அது அவனுடையதாகிறது. அவன் உள்ளே வாழ்கிறான், அவன் உள்ளத்தில் அந்த வீடும் வாழ்கிறது. இவ்விதமே கடவுள் இஸ்ரேலரிடம் என் உறைவிடம் உங்கள் நடுவே என்கிறார். கடவுள் தூரத்தில் இருப்பவர் அல்ல, அவர் நம் மத்தியில், நம் இதயங்களின் உள்ளே, நம் குடும்பங்களின் நடுவில், நம் சமூகத்தின் நடுவில் குடியேறுகிறார். பாவம், பிளவு, சிக்கல்கள், சிதறல்கள் என எவ்வித உலர்ந்த எலும்புகள் போன்ற நிலையிலும் அவர் நம்மை தூய்மைப்படுத்தி ஒன்றிணைத்து தம் இருப்பால் நம்மை உயிர்ப்பிக்கிறார். இன்று நம் வாழ்வில் எத்தனை பிரிவுகள், குடும்பத்தில் மனக்கசப்பு, சமூகத்தில் பிளவு, தேவாலயத்தில் கருத்து வேறுபாடு, உள்ளத்தில் தனிமை. இந்நிலைகளில் நாம் சிதறுண்ட எலும்புகள் போல் உணர்கிறோம். ஆனால் கடவுள் வாக்களிக்கிறார், நான் உன் நடுவில் வந்து குடியேறுகிறேன். அவர் நம் இதயத்தின் உறைவிடமாக இருக்கும் போது பயம் வெளியேறுகிறது, பிரிவு இணைவாகிறது, உலர்ந்த இடங்கள் பசுமையாகின்றன. ஜெபிப்போம். இறைவா, உமது நல்லுறவு உடன்படிக்கையால் எங்களை தூய்மையாக்கி என்றென்றும் உமது மக்களாய் வாழ அருள் புரியும். ஆமேன்.